ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா பிளாட் பர்ச்சேஸ் அண்ட் பிளாட் பர்ச்சேஸ் பேங்க் லோன் ப்ராசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கக்குள்ள உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்கணும், எப்படி லேண்டு வாங்கணும்னு அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அது கூட உங்ககிட்ட அந்த லேண்டு வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு அமௌண்ட் கொஞ்சம் தான் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை வந்து லோனில் எப்படி வாங்கலாம், பேங்கை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவாய்ட் டைப் ஆஃப் பர்ச்சேஸ் பிளேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மாரி லேண்ட்னா நீங்கள் வாங்கக்கூடாது, எது பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக், செகண்ட் பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர், தேர்ட் பார்த்தீங்கன்னா சுடுகாடு. இந்த மாதிரி லேண்டெல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்தால் வாங்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுடுகாடு பக்கத்தில் இருந்தால் ரீசேல் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கின லேண்டு மறுபடியும் விற்கணுனாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ ரயில்வே ட்ராக் இருந்தாக்க கவர்மெண்ட் ஒரு ஸ்டேஷன் வந்தாலும் அந்த லேண்டு பக்கத்தில் இருந்தால் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் அதுவும் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் இல்லை அந்த லேண்டை வச்சு இல்லை அங்கே வீடு கட்டி அதுக்கப்புறம் அடமானம் வைக்கிறதா இருந்தாலும் பேங்க்கில் அதுமாரி ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி இருந்தால். ஸோ அதனால் இந்த மாதிரி லேண்ட் இருக்கிற இந்த மாதிரி இடமா பார்த்து வாங்காதீங்க, அது உங்களுக்கு சேஃபானது. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிடிசி அப்ரூவ்டு ஆர் பஞ்சாயத்து அப்ரூவ்டாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா லேண்டுக்கு அப்ரூவ்டு லேண்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் கார்பரேஷன் லிமிட்டில் வந்தாக்க டிடிசி அப்ரூவ்டும், பஞ்சாயத்து லிமிட்டில் வந்தால் பஞ்சாயத்து அப்ரூவ்டும் அந்த அப்ரூவ்டு இருக்கான்னு நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ கேளுங்க. அப்படி அந்த லேண்டுக்கான அப்ரூவ்டு இருந்துச்சுன்னா நீங்கள் லேண்டு வாங்க ப்ராசஸ் பண்ணலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி சேல் டீடு. சரி, ஓகே, நீங்கள் இப்போ லேண்டு வாங்க போறீங்கன்னாக்க ஈஸி வந்து அவங்கள தர சொல்லுங்க. அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஈஸியாக இருக்கணும், ஆன்லைன் ஈஸியாக இருக்கக்கூடாது. 1987 டில் டேட் நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்களோ அதிலேருந்து போட சொல்லி நீங்கள் பாருங்கள். அந்த ஈஸி பார்த்துட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணுங்கள். அந்த ஈஸியில் பாருங்கள், டாக்குமெண்ட் நம்பரு எல்லாம் போட்டிருக்கோம். சேல் டீடுலேருந்து யார் பேரில் இருந்துச்சு, யார் பேரில் இருக்குது, தான செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பேங்க்கில் அடமானம் வச்சுருந்து ஆல்ரெடி இருந்ததா அந்த லேண்டு, இல்லை எப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாம் வரும். ஈஸியில் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா நீங்கள் ஒரு நல்ல லாயர் பார்த்து நீங்கள் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம், அது பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சேல் அக்ரிமெண்ட். அதாவது சேல் அக்ரிமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த லேண்டு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் யார் சேலரோ யார் வந்து லேண்டு ஓனரோ அவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா அது வந்து சேல் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி நான் இப்போ வந்து அட்வான்ஸ் தரேன், அதுக்கப்புறமேட்டு கிரையம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேல் அக்ரிமெண்ட் 20 ரூபா பத்திரத்துலையோ இல்லை 100 ரூபா பத்திரத்துலையோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கிரையத்துக்கு முன்னாடி வாங்க போகிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அட்வான்ஸ் கொடுத்த அமௌண்ட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாத பண்ணிடுங்க. ஓகே. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னாக்கா கிரைய ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேல் அக்ரிமெண்ட்டில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு எப்போ கிரைய பண்ணலான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. கிரையத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் டோக்கன் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. கிரைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வேல்யூக்கு தான் கிரையம் பண்ணி கொடுப்பாங்க, மார்க்கெட் வேல்யூக்கு பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு அங்கே 3000 ரூபா போகும், பட் கவர்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட் வேல்யூ வச்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதில் தான் உங்களுக்கு கிரைய ப்ராசஸ் நடக்கும். கவர்மெண்ட் வேல்யூ வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் வேல்யூ அமௌண்ட் போக மீதி மார்க்கெட் வேல்யூ அமௌண்ட் வந்து நீங்கள் கரைய முடிஞ்சோன்னா லேண்ட் ஓனருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தாங்க இந்த ப்ராசஸ் போகுது. செகண்ட் பேங்க் லோன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட அந்த லேண்ட் வாங்கலான்னு தோணும், பட் கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த லேண்ட் வாங்குறதுக்கு லோன் ப்ராசஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் லோன் ப்ராசஸில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா
ரயில்வே ட்ராக்கு இல்லை சுடுகாடு பக்கத்தில் உங்கள் லேண்டு பக்கத்தில் இல்லாத மாரி பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருந்தால் உடனே அந்த பேங்க் நீங்கள் எந்த பேங்க்கு லோன் அப்ரோச் பண்ணிக்கிறீங்களோ அந்த இன்ஜினியரை பார்த்துட்டு உங்கள் லோனை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் ஃபினான்ஷியலாக எலிஜிபிளாக இருந்தாலும் உங்கள் லோனுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வராத மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள் லேண்டுக்கு மேலே ஹெவி கரண்ட் லைனோ அதுமாரி வராத பார்த்துக்குங்க. அந்த மாதிரி வந்தாக்க இன்ஜினியர் அவங்க லேண்டை இதை பார்த்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ரயில்வே ட்ராக் இருந்தாலுமே அது ஃபியூச்சரில் ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு சொல்லி அது மாதிரி இருந்தாலும் அது மாதிரி உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் இல்லாத மாதிரி லேண்டை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லோனுக்கு எலிஜிபிள் ஆகும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லேண்டுக்கு அப்ரூவ்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாங்க போகிற லேண்டோட மார்க்கெட் வேல்யூவில் 70% வரைக்கும் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட் வேல்யூ 10 லட்சம் நீங்கள் பேசியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 7 லட்சம் வரைக்கும் லோன் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. மீதி இந்த 3 லட்சம் நீங்கள் உங்கள் கையில் இருக்கணும். அந்த 3 லட்சத்துலேயும் நீங்கள் கைடன் வேல்யூ எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் இருந்தால் கூட உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கைடன் வேலைக்கு தான் நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி வரும். அது எல்லாம் சேல் அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம கரையை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. சரி, ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார், பேனு, ஃபோட்டோ கம்பல்சரியாக கேட்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் பே ஸ்லிப் கேட்பாங்க. அண்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16 இருந்தால் ஃபார்ம் 16 நீங்கள் பார்ட் ஏ பார்ட் பி எல்லாம் கேட்பாங்க. அது இல்லாத ஒவ்வொரு பேங்க்ல என்ன நாம்ஸோ அது பிரகாரம் அவங்க டாக்குமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் அது பிரகாரம் சப்மிட் பண்ணுங்கள். அதே நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் ஐடிஆர் கேட்பாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி எந்த ஜிஎஸ்டி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 26AS கேட்பாங்க. இதே நீங்கள் ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்பாங்க. அப்புறம் 1 இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. நீங்கள் எதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க் இன்னும் என்ன நாம்ஸ் கேட்குறாங்களோ அது பிரகாரம் நீங்கள் கேட்குறத சப்மிட் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லோன் எலிஜிபிள் எவ்வளோ ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் உங்கள் இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குறத ப்ராப்பராக கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லோன் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னாக்கா லீகல் டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ லீகல் டாக்குமெண்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட் டாக்குமெண்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பட்டா, தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா சேல் டீடு, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இசி, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட்டு, சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா டிடிசி அப்ரூவ்டு காப்பி, செவன்த்து பார்த்தீங்கன்னா சேல் டீடு டிராஃப்ட்டு, எயித்து பார்த்தீங்கன்னா எம்ஓடி டிராஃப்ட்டு, நைன்த்து பார்த்தீங்கன்னா சேலர் கேவிசி அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸு, 10th பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் ஃபார் ஆல் டாக்குமெண்ட்டு. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லேண்டோட டாக்குமெண்ட்டு பேரண்ட் டாக்குமெண்ட் கேட்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பட்டா கேட்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா சேல் டீடு காப்பி பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட யாராக இருக்குதா லாஸ்ட்டாக கரையா இருக்கா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இசி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் போடணும். 1987 எப்போ வாங்குறீங்களோ அதோட டேட் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டிங்க இல்லையா அது சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். டிடிசிபி அப்ரூவ்டு காப்பி நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். 7th பார்த்தீங்கன்னாக்கா சேல் டேட் டிராஃப்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி இப்போ கரையும் பண்ண போகிறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இவங்களுக்கு ஒரு ஜெராக்ஸாக எடுத்து வைக்கணும். 8th பார்த்தீங்கன்னாக்கா எம்ஓடி டிராஃப்ட், அதாவது நீங்கள் கரையம் பண்ணதுக்கப்புறம் பேங்க் நீங்கள் அடமானமாக பண்ணுறது தான் எம்ஓடின்னு சொல்லுவாங்க. அதோட டிராஃப்ட்டும் ஒரு காப்பியும் நம்ம ஜெராக்ஸ் அதில் லீகல் டாக்குமெண்ட்டில் வைக்கணும். 9th பார்த்தீங்கன்னாக்கா சேலர் கேவிசி அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா சேலர் கேவிசியில் ஆதார், பேனு, அப்புறமேட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு அவரோட பேங்க் அக்கௌண்ட்டும் நம்மளுக்கு பேங்க்கில் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். செல்லர் கேவிசி எதுக்கு கேட்குறாங்கனாக்கா அவங்க வெரிஃபிகேஷன் போய் பண்ணுவாங்க பேங்க் சைட்லேருந்து. ஓகே இவர் இங்கே தானா இருக்காரா அப்படின்னு செல்லர் கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. 10th பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் காப்பியாக கொடுத்தீங்க இல்லைங்களா அது ஒரிஜினலாக ஒரு டைமு செக் பண்ண கூப்பிடுவாங்க. நீங்கள் அதை டாக்குமெண்ட் போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் காட்டுற மாதிரி வரும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஒன்ஸ் உங்கள் பேங்க் சைட்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியர் ஆச்சுன்னா நீங்கள் கரையத்துக்கு ரெடி ஆகிடலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கேரிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது பேங்க் லோனில் எப்படி கேரிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து செல்லருக்கும் வந்து கஸ்டமருக்கும் அமௌண்ட் தராங்கன்னு அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் டோக்கன் போடணும் ஆன்லைனில். அது வந்து பேங்க் சைட்லேயும் கேட்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டோக்கன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் சொல்ல போனால் ஒப்புகை சீட்டு. அதுதான் நம்ம கிரைம் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நம்ம ரெசிப்ட் போடுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் வந்து உங்கள் லோன் அமௌண்ட் வந்து செக்காவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபராவோ கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனியாக வந்து உங்கள் கிரை டைமில் உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிரையம் பண்ணக்குள்ள நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு தான் நம்ம கிரையம் பண்ணுவோம். அதோட செக்கு பார்த்தீங்கன்னாக்கா செல்லருக்கும் மார்க்கெட் வேல்யூயோட செக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்கோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிரைய முடிஞ்சிட்டு பேங்க்கு அடமானமாக தரும்போது, அதாவது எம்ஓடி பண்ணும்போது தான் ரெண்டாவது செக்கு மார்க்கெட் வேல்யூ செக்கு உங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க கிரைய ப்ராசஸ் நடக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மறக்காத ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.